53வது உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி திருச்சியைச் சேர்ந்த சிறுவர்கள் 53 நிமிடம் சிலம்பம் சுற்றி சாதனை நிகழ்த்தியுள்ளனர். வையம்பட்டி பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் கோயில் திடல் முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் 53 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 53 நிமிடங்கள் தொடர்ச்சியாக சிலம்பம் சுற்றி ஜேட்லி சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. எட்டாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஜூலை 5ஆம் தேதி சேலத்தில் தொடங்குகிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், லைக்கா கோவை கிங்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த சீசனில் மொத்தம் 32 போட்டிகள் 25 நாட்களில் நடைபெறவுள்ளன. இந்த தொடரின் போட்டிகள் அனைத்தும் சேலம், கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் நடத்தப்பட உள்ளன. இந்த போட்டிகளுக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை வருகிற 20ஆம் தேதி தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க உதவி செயலாளர் பாபா தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் மகளிர் போட்டி ஓரிரு வருடங்களில் தொடங்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். உலக அமைதியை வலியுறுத்தி தூத்துக்குடியில் கூட்டு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு யோகாசனம் செய்து அசத்தினர். பொழுதுபோக்குவதற்காக கடற்கரையில் வந்தவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யோகாசன நிகழ்ச்சி அமைந்தது. இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜசுந்தரம் கலந்து கொண்டார். விழுப்புரம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள ஸ்ரீ ஞானந்த தபோவன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராஜகோபுரம், ஸ்ரீ ஞானானந்த மகாலிங்கம், மணிமண்டபம் ஆகியவற்றிற்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கொண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பானிபூரி கடைக்காரரை தாக்கிய காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் அருண் கண்மணி என்ற காவலர் பெரியார் சிலை அருகே உள்ள பானிபூரி கடைக்கு சென்றுள்ளார். அப்போது கடைக்காரர் ராம்பாபுவிற்கும் காவலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ராம்பாபுவை காவலர் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வென்று திரும்பிய மயிலாடுதுறை மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஷ், வைதேகி ஆகிய 2 மாணவிகள் தங்கப்பதக்கமும், கார்த்திகா, ஹீமா ஆகிய 2 பேரும் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றிருந்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் வந்திறங்கிய மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. ஏழ்மை நிலையில் இருக்கும் தங்களுக்கு அரசு உதவி செய்தால் சர்வதேச அளவில் தங்கப் பதக்கம் வெல்வோம் என மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கல்வராயன் மலைப்பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 5000 லிட்டர் சாராய ஊறல் அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து தனிப்படை அமைத்து சோதனை நடத்தினர். அப்போது குரும்பலூர் வனப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பேரல்களில் பதுக்கி வைத்திருந்த சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் புனித அந்தோணியார் ஆலய தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. மெழுகுவர்த்தி ஏந்தி பாடல்கள் பாடியபடி தேரை தொடர்ந்து ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பொய் புகார் கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்தனர். தேவதானப்பட்டி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரான நிமதனிடம் தங்களது குடியிருப்பில் ஏற்பட்ட குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து தரக்கோரி தூய்மை பணியாளர்கள் முறையிட்டனர். அப்போது சாதி பெயரை கூறி தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்தியதாக அறிவழகன் என்ற தனிநபர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்கள் 40க்கும் மேற்பட்டோர் பொய் புகார் அளித்த தனிநபர் அறிவழகன் என்பவர் அவரின் சுய லாபத்துக்காக தங்களை தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனைத் தொடர்ந்து உரிய விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கலைந்து சென்றனர். ஜாதியை பற்றி வஞ்சம் அப்படி சொல்லி நாங்கள் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணது மாதிரி எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. இதை ஐயா அவங்க காவல்துறை ஐயா அவங்க அது உடனே என்னான்னு கேட்டு நடவடிக்கை எடுக்கும். அவர் பொய் புகார்னு இதே வேலையாகத்தான் தர்றாரு. அவர் இதை ஐயா அவங்க காவல்துறை நிறைய அவரை நிறைவேற்றணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 3 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 36 அணிகள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் சென்னை அணி முதல் பரிசாக 50,000 ரூபாயை தட்டிச் சென்றது. இப்போட்டியை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். இதேபோல் மன்னார்குடியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் தென் மத்திய ரயில்வே அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குற்றவாளிகளுடன் திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய சிறை காவலர் உட்பட 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தொப்பையன்குளம் கிராமத்தில் தனியாக வசித்து வரும் ராஜாமணி என்ற மூதாட்டி கடந்த 10ஆம் தேதி வழக்கம் போல் காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததுடன் பீரோவில் இருந்த 57 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் நிகழ்விடம் விரைந்த காவல்துறை, கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர விசாரணையில் இறங்கினர். அதில் கூவாகம் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் அவருடன் சிறையில் இருந்த உதயா உள்ளிட்ட 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த கடலூர் மத்திய சிறை தலைமை காவலர் ஞானமணி என்பவரையும் கைது செய்து நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். இனி குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தனிப்படை அமைக்கப்படும் என காவல்துறை கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விளைச்சல் பாதிப்பால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். தற்போது தக்காளி கிலோ 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் ஜம்புகுட்டப்பட்டி, குள்ளனூர், மடத்தானூர், மேக்காலம்பட்டி, கோட்டானூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 150 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்ட தக்காளி செடிகள் திடீரென போதிய விளைச்சல் இன்றி வாடின. பருவநிலை மாற்றமே இதற்கு காரணம் என கூறும் விவசாயிகள் இந்த நிலையை மாற்றி விளைச்சல் அதிகரிக்க வேளாண் அதிகாரிகள் வழிவகை செய்ய வேண்டும் என கோருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வனப்பகுதியில் இறந்த யானையின் தந்தத்தை கடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்த ராமு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வனப்பகுதிக்கு சென்றபோது இறந்த யானை ஒன்று கிடந்துள்ளது. அப்போது பணத்திற்கு ஆசைப்பட்டு யானையின் தந்தத்தை எடுத்து வந்து வீட்டில் வைத்திருக்கிறார். இதையடுத்து தந்தத்தை விற்க கன்னிவாடியைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார். பின்பு சோமசுந்தரம் வயலூரைச் சேர்ந்த கணேசனை தொடர்பு கொண்டு தந்தத்தை விற்பனை செய்ய முயன்றுள்ளனர். இதனை அறிந்து கொண்ட வனத்துறையினர் இருவரையும் தொடர்பு கொண்டு தந்தத்தை வாங்குபவர்கள் போல் பேசி கன்னிவாடிக்கு வரவழைத்து கைது செய்தனர். அவர்களிடம் வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் யானை தந்தத்தை எடுத்து வந்து ராமு விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்ததை அடுத்து அவரையும் கைது செய்தனர். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்து வருவது சமூக ஆர்வலர்களிடையே பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள தடுப்புச் சுவரில் வழிந்தோடும் நீரில் சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். ஆனால் தடுப்புச் சுவரின் கீழ் பகுதியில் பழைய பாலத்தின் இடிபாடுகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன. இவை சிறுவர்கள் மீது விடும் ஆபத்து இருப்பதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் அப்பகுதியில் சிறுவர்கள் குளிப்பதை தடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். தஞ்சை அருகே மண்ணை காக்க வலியுறுத்தி தற்காப்பு கருவிகளை சுற்றிக் கொண்டே 1 மணி நேரம் ரோலர் ஸ்கேட்டிங் செய்து சிறுவர் சிறுமியர் சாதனை படைத்தனர். பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 5 சிறுவர்களும் 1 சிறுமியும் பங்கேற்றனர். தற்காப்பு கருவிகளை கையில் சுற்றிக் கொண்டே 1 மணி நேரம் அவர்கள் ரோலர் ஸ்கேட்டிங் செய்து சாதனை படைத்தனர். இந்த சாதனையை நோபல் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்தது. தூத்துக்குடி மாவட்டம் மாவடிப்பண்ணையில் தாமிரபரணி ஆற்றில் சீமை கருவேல மரங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் ஆற்று நீரில் சாக்கடை கலக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என அதே பகுதியைச் சேர்ந்த மாரீஸ்வரன் 3 மணி நேரமாக தண்ணீரில் மிதந்து கொண்டு யோகாசனம் செய்தார்.
நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு, மூப்பநாய் பிரிவு என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த தொலைபேசி எண் குறித்து விசாரணை செய்ததில் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிவபெருமான் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்து விசாரணை நடத்திய போது மதுபோதையில் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிவபெருமானை கைது செய்தனர். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளாகின. இதன் காரணமாக அங்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீதான தாக்குதலை கண்டித்து ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அக்கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியரின் பாதுகாப்பினை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும், இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பாலாற்று பகுதியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஆடு மற்றும் மாட்டுச் சந்தை நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து ஏராளமான ஆடு மாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. ஆடுகள் ஆரம்ப விலையாக 7,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல மாடுகள் ஆரம்ப விலையாக 10,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 80,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பூப்பு நன்னீராட்டு விழாவிற்கு தாய் மாமன் சீர்வரிசையை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாட்டு வண்டியில் கொண்டு சென்று அசத்தியுள்ளனர். இதில் சீர் சுமந்து சென்ற உறவினர்கள் மேளதாளங்களுக்கு ஏற்றாற் போல நடனமாடி சென்றனர். மேலும் பூ பெய்த பெண்ணை மாட்டு வண்டியிலேயே அழைத்துச் சென்று சுற்றுச்சூழல் மாசுபடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் சந்தனமாலை தயாரிப்பு குறித்த செய்முறை பயிற்சி முகாம் தஞ்சாவூர் அருங்காட்சியக வளாகத்தில் நடைபெற்றது. தஞ்சாவூர் சந்தனமாலை கலைஞர் தண்டாங்கோரை செல்வராசு சந்தனமாலையை உருவாக்குவது குறித்து பயிற்சி அளித்தார். 35க்கும் மேற்பட்டோர் பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். தஞ்சாவூர் சந்தனமாலைகள் அழகிய கலைப்படைப்பாக மட்டுமின்றி தஞ்சாவூரின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் திகழ்கின்றன. நுணுக்கமான வடிவமைப்புடன் நறுமணம் வீசும் தஞ்சாவூர் சந்தன மாலைகள் அனைத்து விழாக்களிலும் பெருமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையான பக்ரீத்தை முன்னிட்டு இன்று இந்திய பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகளில் பங்குகளை வாங்கி விற்பது, முன்பேற வர்த்தகத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் இன்று கிடையாது. நாளை ஜூன் 18ஆம் தேதி வழக்கம் போல பங்குச்சந்தைகள் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பண்டக சந்தைகளிலும் இன்று காலை வர்த்தகம் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 11:30 மணி வரை முதலீட்டாளர்கள் பண்டக சந்தையில் வர்த்தகத்தில் ஈடுபடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் பொருளாதார புள்ளி விவரங்கள் குறித்த தரவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மற்ற ஆசிய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடனேயே வர்த்தகமாகின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையே நிலவும் போருக்கு தீர்வு ஏற்படுத்துவதற்காக சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியா கையெழுத்திடவில்லை. சுவிட்சர்லாந்தில் லூசன் நகரில் ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி ஏற்படுத்துவதற்கான உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் 83 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றனர். மாநாட்டில் சீனா பங்கேற்கவில்லை. அமைதி உச்சி மாநாட்டிற்கு ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் இது நேர விரயம் என ரஷ்யா விமர்சித்திருந்தது. பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா தரப்பில் வெளியுறவுத்துறை அதிகாரி பவன் கபூர் கலந்து கொண்டார். அமைதி உச்சி மாநாட்டின் 2ஆம் மற்றும் இறுதி நாள் அமர்வில் பவன் கபூர் கலந்து கொண்டு பேசினார்.
மிகவும் சிக்கலான மற்றும் அழுத்தமான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான வழியை ஆராய்வதற்காகவே அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியா இணைந்ததாக தெரிவித்தார். எனவே அமைதி உச்சி மாநாட்டில் இருந்து வெளிவரும் எந்த அறிக்கையிலும் இந்தியாவுக்கு உடன்பாடில்லை என அவர் கூறினார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க ரீதியில் மட்டுமே யுக்ரைன் ரஷ்யா இடையே அமைதியை ஏற்படுத்த முடியும். இதற்கு இரண்டு நாடுகளின் பங்களிப்பை இந்தியா விரும்புவதாகவும் அவர் கூறினார். யுக்ரைனில் தற்போதைய போர் சூழல் கவலை அளிப்பதாகவும் இதனை முடிவுக்கு கொண்டுவர நடத்தப்படும் எந்தவொரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் இந்தியா ஒத்துழைக்கும் எனவும் வெளியுறவுத்துறை அதிகாரி கபூர் தெரிவித்தார். கம்போடியாவின் தலைநகர் பனோம் பென் மற்றும் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லி இடையே முதல் முறையாக நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டது. இதை கம்போடியாவின் துணை பிரதமர் நெட் சவோன் மற்றும் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் தேவயானே கோபுரகடே ஆகியோர் தொடக்கி வைத்தனர். கம்போடியாவைச் சேர்ந்த கம்போடியா ஆங்கோர் ஏர் என்ற விமான நிறுவனத்தால் இரு நாடுகளுக்கும் இடையில் வாரத்திற்கு 4 விமான சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கு இடையேயான வரலாற்று உறவு மேலும் வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகம் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என குறிப்பிட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்தை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் ஆடிய அயர்லாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக டெலனி 31 ரன்களும் லிட்டில் 22 ரன்களும் எடுத்தனர். பாகிஸ்தான் தரப்பில் ஷாகின் அஃப்ரிடி, இமாத் வாசிம் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை எடுத்தனர். இதனையடுத்து 107 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்தது. அயர்லாந்து அணியின் அபார பந்து வீச்சால் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். எனினும் கேப்டன் பாபர் அசாம் பொறுப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இறுதியில் பாகிஸ்தான் அணி 18.5 ஓவர்களில் இலக்கை கடந்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆறுதல் வெற்றியுடன் உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றுடன் பாகிஸ்தான் அணி வெளியேறியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள காலனி தொழிற்சாலையில் 49 லட்சம் மதிப்பிலான காலனி பொருட்களை கையாடல் செய்த தொழிற்சாலையின் திட்ட இயக்குநர் உட்பட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சின்னவரிகம் பகுதியில் உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் அண்மையில் வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்துள்ளனர். அப்போது 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காலனி தயாரிக்க பயன்படும் பொருட்கள் மாயமாகி இருப்பது தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து விசாரித்தபோது தொழிற்சாலையின் திட்ட இயக்குநர் முகமது லியாகத் அலி உள்ளிட்டோர் காலணிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களை வேறு தொழிற்சாலைக்கு அனுப்பி பணம் பெற்றது தெரியவந்தது. இதற்கு அத்தொழிற்சாலையைச் சேர்ந்த சிலரும் உதவியுள்ளதும் கண்டறியப்பட்டது. இதுகுறித்து தொழிற்சாலை மேலாளர் அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட முகமது லியாகத் அலி உள்ளிட்ட 7 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 தேடி வருகின்றனர்.